இல்வாழ்வான் என்பான் இயல்பு உடையான், அல்வாழ்வான் என்னும் அரிது. திருக்குறள் 5. ஒரு அழகான கிராமத்தின் நடுவில் அனைவராலும் மதிக்கப்படும் ஒருவர் வாழ்ந்தார். அந்த மனிதரின் பெயர் கருணாவேல். செல்வத்தாலோ பதவியாலோ அல்ல, அவர் வாழும் நெறி, அவர் பேசும் அருள், அவர் நடக்கும் நேர்மை, இதற்காகத்தான் அவர் அனைவராலும் மதிக்கப்பட்டார். கருணாவேல் தனது குடும்பத்தை அன்புடன் கவனித்தார். வீட்டில் எப்போதும் அமைதி, குழந்தைகளுக்கு மென்மையாய் அறிவுரை. அவரது வாழ்க்கை முழுக்க நெறி, ஒழுக்கம், கருணை. ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு கொடுங்கோல் வரிவாசல் அதிகாரி வந்தான். எல்லோரும் கூடுதலாக வரி செலுத்த வேண்டும் என்று அவன் அநியாயமாக கோரிக்கை வைத்தான். கிராம மக்கள் பயந்தனர். ஆனால் கருணாவேல் மட்டும் அமைதியாக நின்றார். அதிகாரியே, நியாயமான வரியை நாங்கள் செலுத்துவோம், ஆனால் அநியாயத்துக்கு முன் தலைகுனிய மாட்டோம் என்று அவர் துணிவாக சொன்னார். கருணாவேலின் நேர்மையான வார்த்தையும் அமைதியான நடையும் அந்த அதிகாரியை குலவச் செய்தது. இந்த விவகாரத்தை மேலாளர் அறிந்து அந்த கொடுங்கோல் அதிகாரி தண்டிக்கப்பட்டார். முழு கிராமமும் கருணாவேலை பாராட்டியது. இப்படிப்பட்ட அருளும் நெறியும் கொண்ட வீட்டு தலைவர் உண்மையிலேயே அரிது என்று எல்லோரும் உணர்ந்தனர். இவ்வாறே திருவள்ளுவர் கூறினார், நெறியுடன் வாழ்பவர் ஒருவர், அவரது வீடும் கிராமமும் உலகமும் அவரால் உயர்கிறது.